பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கும் கூட உங்களை சந்தித்ததில் நான் கர்த்தருக்குள்ளாக மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கும் கூட தேவன் நமக்கு ஒரு விசேஷித்த வாக்குத்தத்தத்தை தந்திருக்கிறார். வாக்குத்தத்தத்தை பெற்று அதற்குரியவர்களாக வாழ்வோமாக. ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல் நான் உங்களை தேற்றுவேன், நீங்கள் எருசலேமிலும் தேற்றப்படுவீர்கள். ஏசாயா 66வது அதிகாரம் அதின் 13வது வசனம். ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல, ஒரு தாய் ஒரு பாலகனை தேற்றுவது போல நான் உங்களை தேற்றுவேன் என்று கர்த்தர் இந்த நாளில் உங்களுக்கு சொல்லுகிறார். நீங்கள் எதை குறித்தும் கலங்காதீர்கள். உங்களை தேற்றுவதற்கு யாரும் இல்லையே என்று நீங்கள் கலங்காதீர்கள். அவரே உங்களை தேற்றுகிற தேவனாய் இருக்கிறார். அவரே உங்களுக்கு தாயாகவும் இருக்கின்றார். அவரே உங்களுக்கு தந்தையாகவும் இருக்கின்றார் என்று கர்த்தர் இந்த நாளில் உங்களுக்கு சொல்லுகின்றார். நீங்கள் எருசலேமிலும் தேற்றப்படுவீர்கள். எருசலேம் என்றால் நாம் பூமியில் காண்கின்ற எருசலேம் கிடையாது. பரலோகத்திலும் நீங்கள் தேற்றப்பட்டிருப்பீர்கள் என்று கர்த்தர் இந்த நாளில் உங்களுக்கு சொல்லுகின்றார். பூமியிலும் அவரே நமக்கு தாய் தந்தை, பரலோகத்திலும் அவரே நமக்கு பரமபிதா தாய் தந்தையாக இருக்கின்றார். அவரே நம்மை தேற்றுகிறவர். அவரே நமக்கு ஆறுதல் செய்கின்றவர். அவரே நம்முடைய துக்கங்களை எல்லாம் சந்தோஷமாக மாற்றுகிற தேவன். நீங்கள் எதை குறித்தும் கலங்காதீர்கள். எந்த காரியங்களை குறித்தும் நீங்கள் பயப்படாதீர்கள். எல்லாவற்றையும் அவர் புதியதாக மாற்றி தருவேன் என்று இந்த நாளில் உங்களுக்கு சொல்லுகின்றார். நீங்கள் ஒரு பெரிய மாற்றத்தை காணப்போகிறீர்கள். நீங்கள் ஒரு பெரிய மாற்றத்தை காண்பீர்கள் என்று கர்த்தர் இந்த நாளில் உங்களுக்கு சொல்லுகின்றார். ஆக இந்த வாக்குத்தத்தத்தை பெற்று இதற்குரியவர்களாக பரிசுத்தமான வாழ்வை காத்துக்கொண்டு பரிசுத்தமாக வாழ்வுமாக. மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபித்து முடிக்கிறேன் பிதாவே. ஆமென். God bless you.